வணக்கம் மாணவர்களே. இன்றைய தினம் தரம் 13 இணைந்த கணிதம் 2 மூட்டிய கோள்கள் என்ற பகுதியை பார்க்க இருக்கின்றோம். இது மாணவர்களை நாங்கள் 3வது மூட்டிய கோள் பகுதியில் உங்களை சந்திக்கின்றேன். மாணவர்கள் மூட்டிய கோள்கள் என்ற பாட பரப்பில் மூட்டிய கோள்கள் என்றால் என்ன, அந்த மூட்டுக்களின் வகைகள் என்ன என்பதை நாங்கள் முதல் வகுப்பில் பார்த்திருந்தோம். அத்துடன் ஒரு மூட்டு, அதாவது 2 கோள்களை நாங்கள் மூட்டும்போது பெறப்படுவது எளிய மூட்டு, அதில் வேறு எந்த விசைகளும் தொழிற்படாத விடத்து எளிய மூட்டு என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம். எங்களுடைய பாடத்திட்டத்தில் மாணவர்களே ஒப்பமான சுயாதீனமாக மூட்டப்பட்ட எளிய மூட்டுக்குரிய பகுதிதான் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதை ஒட்டிய பிரசினங்கள் நாங்கள் கடந்த வகுப்புகளில் நாங்கள் செய்திருந்தோம். நான் நினைக்கின்றேன் கடந்த வகுப்பு வரை நாங்கள் மொத்தமாக 5 வினாக்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இன்றைய தினம் அதை ஒட்டிய வினாக்களை பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே நீங்கள் கற்றிருந்த அந்த மூட்டிய கோள் பகுதியில் உங்களுக்கு தெரிய வேண்டிய விடயங்களை மீண்டும் ஞாபகப்படுத்தி கொண்டு போகின்றேன். மாணவர்களே, 1, நீங்கள் அதுக்குரிய படங்களை, விளக்கப்படங்களை சரியாக கீற வேண்டும். அத்துடன் அந்த மாணவர்களே விசைகளை சரியாக குறித்து கொள்ள வேண்டும். இதன் பின்னர் நீங்கள் அந்த விசை தொகுதியின் சமநிலையை கருத வேண்டும். அந்த விசை தொகுதி சமநிலையில் இருப்பதனால அங்கே உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் சமநிலையில் இருக்கும். ஆகவே ஒவ்வொரு உறுப்பினதும் சமநிலையை கருத தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சமநிலையை கருதி சமநிலைக்கான நிபந்தனைகளை நாங்கள் பிரயோகிக்க வேண்டும். சமநிலைக்கான நிபந்தனைகளில் எங்களுக்கு ஒப்பமான தொடுகைகள் இருக்கும்போது சமநிலைக்கான நிபந்தனைகள் 2 இருக்கும் மாணவர்களே. 1, நாங்கள் அதாவது ஒரு தொகுதி சமநிலையில் இருப்பின், ஒரு தள விசை தொகுதி சமநிலையில் இருப்பின், அந்த விசைகளினது ஒன்றுக்கொன்று செங்குத்தான கூறுகளின் அட்சர கணித கூட்டுத்தொகைகள் தனித்தனியே 0 இருக்கும். அத்துடன் நீங்கள் இன்னும் ஒன்றை அவதானிக்க வேண்டும். அங்கே எந்த ஒரு புள்ளி பற்றியும், அந்த தளத்தில் உள்ள எந்த ஒரு புள்ளி பற்றியும் திருப்புத்திறன்களின் அட்சர கணித கூட்டுத்தொகை 0. இவற்றைத்தான் நாங்கள் இங்கே பிரயோகித்தோம் மாணவர்களே. அதை நீங்கள் மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் அங்கே திருப்புத்திறன்கள் எடுக்கும் போது நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். விசையையும் கவனிக்க வேண்டும். எந்த புள்ளியிலிருந்து திருப்பம் எடுக்கின்றோம் என்பதை கவனிக்க வேண்டும். அந்த புள்ளியிலிருந்து அந்த விசைக்கான செங்குத்து தூரத்தை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். ஆகவே இவற்றை கருத்தில் கொண்டுதான் நீங்கள் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும். ஆகவே அதிலே நீங்கள் கவனமாக இருங்கள். ஆகவே இப்பொழுது நாங்கள் முதலாவது இதிலே இன்றைய தினம் நாங்கள் செய்ய போகும் வினாவை பார்க்கலாம். ஏற்கனவே 5 வினாக்கள் பார்த்திருந்தோம். இப்பொழுது 6வது வினாவுக்கு வந்திருக்கின்றோம். மாணவர்களே, 6வது வினாவை கவனிப்போம். முறையே 2W, W நிறைகளையும் சமநீளங்களையும் கொண்ட சீரான கோள்கள் AB, BC என்பன Bயில் ஒப்பமாகவும் சுயாதீனமாகவும் மூட்டப்பட்டு முனை A ஒரு நிலையான புள்ளிக்கு பிணைக்கப்பட்டு கோள் BCயின் நடுப்புள்ளி ஒரு நிலைத்த ஒப்பமான முளையுடன் தொடுகையில் இருக்க தொகுதி நிலைக்குத்து தளம் ஒன்றில் சமநிலையில் உள்ளது. ஆகவே சமநிலையில் AB, BC என்பன கீழ்முக நிலைக்குத்துடன் முறையே α, π/3 ஆகிய கோணங்களை அமைக்கின்றன. இப்பொழுது வினாவில் இருப்பது என்ன மாணவர்களே? முளையினால்
பிசி மீதான மருதாக்கம் வர்க்கமூலம் 3W2 என காட்டுக. கோல் ஏபியில் மூட்டு பியில் உள்ள மருதாக்கத்தின் கிடை நிலைக்குத்து கூறுகளை காண்க. அடுத்த பகுதி மாணவர்களே, அல்ஃபா சமன் tan இன்வர்ஸ் வர்க்கமூலம் 3/2 என காட்டுக. ஆகவே இங்கே வினாவை நீங்கள் கவனித்து பார்த்தால் அதுக்குரிய விளக்கப்படத்தை எவ்வாறு கீற வேண்டும் என்பதை பார்ப்போம். இங்கே விளக்கப்படம் மாணவர்களே வினாவில் தரப்பட்டுள்ளது. இந்த படத்தை பாருங்கள். இங்கே இருக்கின்ற படம் இவ்வாறு இருக்கும் மாணவர்களே. ஏ என்ற முனை சுயாதீனமாக பிணைக்கப்பட்டுள்ளது. ஒரு பிணையல் சுயாதீனமான பிணையல் என்றால் அந்த பிணையலில் எவ்வாறு விசை இருக்கும்? ஒப்பமான சுயாதீனமான பிணையலில் விசை அங்கே மருதாக்கமானது நாங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தான இரு கூறுகளாக குறிக்கலாம். அது மாணவர்களே அந்த பிணையலில் அதாவது அது ஒரு வட்டமாக இருந்தது என்று சொன்னால் அதிலே எங்களுக்கு அதற்கு செங்குத்தாக அதாவது மையத்தினூடாக ஒரு புள்ளியில் சந்திக்கின்ற விசைதான் இருக்கும். ஏ என்ற புள்ளியில் சந்திக்கின்ற விசைகள் அதை நாங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தான இரு கூறுகளாக போடலாம். அதுதான் ஏயில் உள்ள மருதாக்கம் மாணவர்களே. ஆகவே ஏ என்பது ஒப்பமான சுயாதீனமான பிணையல். அத்துடன் இப்பொழுது ஏபி என்ற கோலை பாருங்கள். அதிலே 2W நிறை, அது நிலைக்குத்தாக கீழ் நோக்கி இருக்க வேண்டும் மாணவர்களே. அத்துடன் பிசி என்ற கோலானது இங்கே அதாவது பிசியின் நடுப்புள்ளியானது ஒரு ஒப்பமான முளையுடன் தொடுகையில் உள்ளது. பிசியின் நடுப்புள்ளியானது ஒப்பமான முளையுடன் தொடுகையில் இருக்க இது சமநிலையில் உள்ளது. ஆகவே இதில் 2W நிறை. இது பிசியானது சீரான கோல், அதிலே W நிறை நிலைக்குத்தாக கீழ்நோக்கி இருக்கும். இது ஒரு ஒப்பமான முளை மாணவர்களே. ஒப்பமான முளை என்றால் உங்களுக்கு தெரியும். இப்போ அதாவது கொஞ்சம் வெளிநோக்கி இருக்கக்கூடிய ஒரு தடை மாணவர்களே, அதாவது வெளிநோக்கி ஒன்றை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு தாங்கி, அதுதான் மாணவர்களே ஒரு முளை. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு சுவரில் அடிக்கப்பட்ட ஒரு ஒப்பமான தொடுகை மேற்பரப்பை கொண்டு ஒரு ஆணியை கருதலாம். அதாவது வெளிநோக்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதுதான் முளை. அந்த முளையில் இது தொடுகையில் உள்ளது. முளை ஒன்றுடன் தொடுகையில் இருந்தால் அதிலே மருதாக்கம் எவ்வாறு இருக்கும்? அங்கே தொடுகை மாணவர்களே. அப்போ தொடுகையில் செவ்வன் மருதாக்கம் இருக்கும். செவ்வன் மருதாக்கம் தொடுபரப்புக்கு செவ்வனாக இருக்கும். இங்கே தொடுபரப்பு எது மாணவர்களே? இங்கே முளையுடன் கோலானது தொடுகையில் இருக்கின்றது. அந்த கோலின் அதாவது தொடுபரப்பு எனப்படுவது அங்கே கோலின் நீளந்தான் மாணவர்களே தொடுபரப்பாக கொள்ளப்படும். இப்போ ஒரு சுவரோட ஒரு கோல் தொடுகையில் இருந்தால் மாணவர்களே அந்த சுவரின் தளம்தான் அங்கே மேற்பரப்பாக இருக்கும், அதாவது தொடுபரப்பாக இருக்கும், சுவருடன் கோலின் ஒரு முனை தொட்டு கொண்டிருக்கும் போது. ஆனால் இங்கே 2 புள்ளிகள் தான் தொடுகையில் இருக்கின்றன மாணவர்களே. ஆகவே தொடுபரப்பு எனப்படுவது கோலின் நீளந்தான் மாணவர்களே தொடுபரப்பாக கொள்ளப்படும். ஆகவே கோலின் நீளம் தொடுபரப்பு. ஆகவே அதற்கு செங்குத்தாக இருக்கும். ஆகவே அதுக்கு செங்குத்தாக இருக்கும் மாணவர்களே. ஆகவே தொடுபரப்புக்கு செங்குத்தாக அந்த செவ்வன் மருதாக்கம் R இருக்கும். இப்பொழுது இதில் இருக்கின்ற மற்ற விசை பிள்ளைகள் நிலைக்குத்தாக கீழ்நோக்கி W இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது நாங்கள் இந்த சமநிலையை கருதலாம் மாணவர்களே. சமநிலையை கருதி நாங்கள் இதில் உள்ள தேவையான அதாவது துணியப்பட வேண்டிய விசைகளை துணியக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்பொழுது பார்க்கலாம். பிசியின் சமநிலையை கருதினால், பிசி என்ற கோலின் சமநிலையை கருதினால் பிசியில் இருக்கிற விசைகளை பார்க்கலாம் மாணவர்களே. R என்ற செவ்வன் மருதாக்கம் அது கோலுக்கு செங்குத்தாக இருக்கின்றது, நடுப்புள்ளியில் இருக்கின்றது. அந்த R என்ற விசைக்கு மாணவர்களே, R என்ற விசைக்கு பியில் இருந்தான தூரம் என்ன மாணவர்களே? பியில் இருந்தான தூரம் A. ஏன்? R ஆனது கோலுக்கு செங்குத். ஆகவே
பியிலிருந்து அந்த ஆறுக்கான செங்குத்து தூரம் ஏ மாணவர்களே. அத்துடன் இந்த என்ன மற்ற விசை டபிள்யூ, டபிள்யூவுக்கான செங்குத்து தூரம் என்ன மாணவர்களே? டபிள்யூவுக்கு பியிலிருந்தான செங்குத்து தூரம். ஆகவே டபிள்யூ என்ற விசைக்கு பியிலிருந்தான செங்குத்து தூரம் இது பிள்ளைகளே ஏ sin π/3. ஏனென்றால் இந்த கோணம் π/3 என தரப்பட்டுள்ளது. ஆகவே ஏ sin π/3 தான் மாணவர்களே இந்த அதாவது டபிள்யூவுக்கு பியிலிருந்தான செங்குத்து தூரம். ஆகவே இப்பொழுது நாங்கள் ஆரை துணியக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் பிசி என்ற கோலில் பியில் ஒரு மருதாக்கம் இருக்கும். நான் பி பற்றிய திருப்பத்தை கருதினால் பியில் உள்ள மருதாக்கத்தின் பி பற்றிய திருப்பங்களின் கூட்டுத்தொகை 0 மாணவர்களே. ஏன்? பியில் இருக்கிற மருதாக்கத்துக்கு பியில் இருந்தான செங்குத்து தூரம் 0 பிள்ளைகளே. ஆகவே பியில் உள்ள மருதாக்கத்தின் பி பற்றிய திருப்பம் 0 என்பதனால் பி பற்றி நாங்கள் பிசியின் சமநிலையை கருதி பி பற்றி திருப்பத்தை கருதினால் எங்களுக்கு வர வேண்டிய விசை ஆரும் டபிள்யூவும் தான் பங்கு பெற்றும். ஆகவே பி பற்றி நாங்கள் திருப்பத்தை கருதினால் பிசியின் சமநிலைக்கு பி பற்றி நாங்கள் திருப்பத்தை கருதினால் நான் கருதுகின்ற திருப்பம் மாணவர்களே மிக கவனமாக இருக்க வேண்டும். இது எந்த போக்கில் நாங்கள் திருப்பத்தை எடுக்கின்றோம் என்பதை. நாங்கள் இங்கு எடுக்கின்ற திருப்பம் மாணவர்களே முரண்மணிக்கூட்டு போக்கில் எடுக்கின்றோம். ஆகவே பி பற்றி நாங்கள் திருப்பங்களை பாருங்கள். முரண்மணிக்கூட்டில் இருக்கின்ற திருப்பம் மாணவர்களே ஆர் என்ற திருப்பம், ஆறினது திருப்பம் பி பற்றி முரண்மணிக்கூட்டு திசையில் இருக்கும். மாணவர்களே டபிள்யூவின் திருப்பம் எவ்வாறு இருக்கும் பாருங்கள். பி பற்றி டபிள்யூவின் திருப்பம் எவ்வாறு இருக்கும்? பி பற்றி டபிள்யூவின் திருப்பம் மாணவர்களே வலஞ்சுழி போக்கில் இருக்கும், அதாவது மணிக்கூட்டு திசையில் இருக்கும். பி பற்றி டபிள்யூவினது திருப்பமானது மணிக்கூட்டு திசையில் இருக்கும். இந்த திருப்பத்தை நீங்கள் நீங்கள் கவனிக்கலாம் மாணவர்களே. திருப்பத்தை நாங்கள் கருதும் போது எந்த எந்த திருப்பமாக நாங்கள் எடுக்கின்றோம் என்பதை நீங்கள் இதிலே குறித்து காட்டலாம் மாணவர்கள். இவ்வாறு குறித்தால், இவ்வாறு நீங்கள் குறித்து கொண்டாலே நாங்கள் திருப்பம் எடுக்கும் போது மாணவர்களே அந்த அதாவது போக்கில் நாங்கள் அந்த அது சகவா சயவா என்பதை நாங்கள் தீர்மானிப்பதற்கு திருப்பம் எடுக்கும்போது இவ்வாறு நாங்கள் அதை குறித்து காட்டினால் மாணவர்களே இலகுவாக கண்டுகொள்ளலாம் அது நேரான திருப்பமா மறையான திருப்பமா என்பதை இலகுவாக கண்டுகொள்ளலாம். பாருங்கள், ஆறினது திருப்பத்தின் அதாவது பி பற்றி ஆறினது திருப்பத்தின் போக்கும் இந்த போக்கும் ஒரே போக்காக இருக்கின்றது. ஆகவே அது நேர். ஆனால் இப்போ பாருங்கள் பிள்ளைகள், டபிள்யூவின் திருப்பத்தை பாருங்கள். இங்கே பி பற்றி டபிள்யூவின் திருப்பமானவர்களை இவ்வாறு. ஆனால் நாங்கள் எடுக்கின்ற திருப்பம் மாணவர்களே, நாங்கள் எடுக்கின்ற திருப்பம் எவ்வாறு இருக்கின்றது? நாங்கள் எடுக்கின்ற திருப்பம் மாணவர்களே முரண்மணிக்கூட்டு போக்கு. ஆகவே டபிள்யூவின் திருப்பம் மறையாக இருக்கும். ஆகவே டபிள்யூனது திருப்பம் மறையாக இருக்கும். ஆகவே மாணவர்களே இப்பொழுது இதில் நாங்கள் கவனிக்கலாம் திருப்பம் எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை. ஆகவே பி பற்றிய திருப்பத்தை கருதினால் பி பற்றிய திருப்பம் ஆறினது திருப்பம் மாணவர்களே ஆர் தர ஏ. பி பற்றி ஆறினது திருப்பம் மாணவர்களே ஆர் தர ஏ. ஏன்? ஆறுக்கான செங்குத்து தூரம் ஏற்கனவே கூறியிருந்தேன். அதற்கான திருப்பம் ஆர் தர ஏ. அது நாங்கள் எடுக்கின்ற திசையில் இருக்கின்றது, எடுக்கின்ற போக்கில் இருக்கின்றது. ஆகவே ஆர் தர ஏ. டபிள்யூ என்ற திருப்பத்தை பாருங்கள் மாணவர்களே. டபிள்யூவுக்கான செங்குத்து தூரம் ஏற்கனவே கூறியிருந்தேன் ஏ sin π/3. டபிள்யூ என்ற திருப்பம் எவ்வாறு இருக்கும் மாணவர்களே? அது மணிக்கூட்டு போக்கில் இருக்கின்றது பி பற்றி. ஆகவே அதின் திருப்பம் சய டபிள்யூ தர ஏ sin π/3. ஆகவே இப்பொழுது நாங்கள் ஆறினது திருப்பமும் டபிள்யூவின் திருப்பமும் எழுதிட்டோம். ஆகவே இப்பொழுது தொகுதி சமநிலையில், அதாவது பிசி என்ற கோல் சமநிலையில் இருப்பதனால் பி பற்றிய திருப்பங்களின் அட்சரகணித கூட்டுத்தொகை 0 ஆகும். ஆகவே இப்பொழுது இதிலிருந்து ஆறின் பெருமானம் காணலாம். ஆர் சமன் டபிள்யூ sin π/3 மாணவர்களே. ஏ ஒரு பூஜ்ஜியமற்ற கணியம். ஏயை நீக்கினால் ஆர் சமன் டபிள்யூ sin π/3 மாணவர்களே.
இதன் பெருமானத்தை நாங்கள் கணிக்கலாம். sin π/3 உங்களுக்கு தெரியும். sin π/3 வர்க்கமூலம் 3/2 அதை பிரதியிடலாம். r என்ற பெருமானம் வர்க்கமூலம் 3w/2. இப்பொழுது நாங்கள் அடுத்த பகுதிக்கு போகலாம் மாணவர்களே. அடுத்த பகுதிக்கு போகும்போது நாங்கள் கணிக்க வேண்டும் மாணவர்களே. இங்கே ஏயிலுள்ள அதாவது பியிலுள்ள மருதாக்கத்தின் கூறுகள் கணிக்க வேண்டும். பியிலுள்ள மருதாக்கத்தின் கூறுகள் கணிக்க வேண்டும் என்றால் பி என்ற மூட்டை நாங்கள் பிரிக்க வேண்டும். அதாவது இந்த ரெண்டு கோள்களையும் நாங்கள் வேறாக்க வேண்டும். ஏபி என்ற கோலையும் பிசி என்ற கோலையும் வேறாக்க வேண்டும் மாணவர்களே. வேறாக்கும் போது இந்த மூட்டில் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம், ஒரு சுயாதீனமான ஒப்பமான மூட்டில் ஒரு கோலில் உள்ள விசையை நாங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தான இரு கூறுகளாக பிரதியீடு செய்யலாம். ஆகவே இந்த பிசி என்ற கோலில் மூட்டு பியில் எவ்வாறு விசைகளை குறிக்க போகின்றோம்? சில வேளைகளில் நீங்கள் மாணவர்களே இந்த விசைகளை குறிக்கும் போது நீங்கள் எல்லா விசைகளையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு குறிக்க முடியும் சந்தர்ப்பங்களில் நீங்கள் அவ்வாறு குறித்தீர்களாக இருந்தால் உங்களுடைய சரிபிலையை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஏனென்றால் இப்பொழுது விசைகளை நீங்கள் கவனியுங்கள். இந்த மூட்டிலே x1 எவ்வாறு குறிக்க போகின்றேன் என்பதை முன்கூட்டியே தீர்மானிக்கலாம். இப்போ நான் அவ்வாறு தான் தீர்மானித்தேன். நான் இதற்கு முன்னர் செய்த வினாக்களை நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் எந்த ஒரு வினாவிலும் நான் ஏற்கனவே கடந்த வகுப்புகளில் செய்த வினாக்கள் எல்லாவற்றையும் பாருங்கள். நான் திருப்பம் எடுத்திருக்கின்றேன். எந்த ஒரு புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தாலும் எங்களுடைய விடைகள் எல்லாமே நான் எடுத்த அதாவது x1 ஒன்றை கண்டிருந்தால் அந்த x1 நேர்கணியமாகவே வந்திருந்தது. y1 ஒன்றை கண்டிருந்தால் அது y1 நேர்கணியமாகவே வந்திருந்தது. ஏன் நான் முன்கூட்டியே அதை தீர்மானிக்கின்றேன். இந்த விசை எந்த திசையில் இருக்க போகின்றது என்பதை முன்கூட்டியே தீர்மானிக்கலாம். ஏனென்றால் இங்கே தரப்படுகின்ற படங்கள் எல்லாவற்றிலும் வினாக்களில் உள்ள படங்கள் எல்லாவற்றிலும் எங்களுக்கு பல விசைகள் இல்லை பிள்ளைகள், ஒரு சில விசைகள் தான் இருக்கின்றது. ஒரு சில விசைகளை இலகுவாக நாங்கள் அவற்றின் போக்குகள் எவ்வாறு இருக்கும் என்பதை வைத்து குறித்து கொள்ளலாம். இங்கே பாருங்கள், இதில் ஆர் எவ்வாறு இருக்கின்றது மாணவர்களே? ஆறின் நிலைக்குத்து கூறு மாணவர்களை மேல் நோக்கி இருக்கும். ஆறின் நிலைக்குத்து கூறு மேல் நோக்கி இருக்கும் மாணவர்கள். ஆறின் கிடைக்கூறு இந்த பக்கமாக இருக்கும். ஆறின் கிடைக்கூறு வலப்பக்கமாக இருக்க போது ஆறின் நிலைக்குத்து கூறு மேல் நோக்கி இருக்க போகின்றது. ஆகவே இந்த கோல் பிசி சமநிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வாறு இந்த x1 இருக்க வேண்டும் என்றால் இங்கே வேறு எந்த கிடைவிசைகளும் இல்லை ஆறின் கூரை தவிர. ஆறின் கூறு கிடையாக வலப்பக்கமாக இருந்தால் x1 இடப்பக்கமாகத்தான் இருக்க வேண்டும். ஏன் கோல் பிசி சமநிலையில் உள்ளது. ஆகவே பிசியின் சமநிலைக்கு அந்த x1 என்ற கூறு இடப்பக்கமாக இருக்கும். இலகுவாக நாங்கள் கணிக்கலாம். கணித்த பின்னர் எங்களுக்கு தெரியும் இந்த x1 என்ற பெருமானம் நேர்பெருமானமாக வர வேண்டும். நேர்பெருமானமாக வரவில்லை என்றால் நான் ஏதோ தவறு செய்துவிட்டேன் செய்கையில் அதை மீள பார்த்து திருத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு நாங்கள் முன்கூட்டியே யோசித்து படத்தை கீறினால் எங்களுக்கு இலகுவாக இருக்கும் மாணவர்களை எங்களுடைய பிழைகளை திருத்துவதற்கு. ஏனென்றால் கணிதம் பிழைவிடுவது எங்களை அறியாமலே பிழைவிட்டு கொண்டு போவோம். அவை அதிலே இருந்து நாங்கள் விடுபட வேண்டுமென்றால் நாங்கள் முன்கூட்டியே தீர்மானிக்க வேண்டும். சில விடயங்களை தீர்மானித்து கொண்டால் எங்களுக்கு இலகுவாக இருக்கும். கட்டாயமாக இதெல்லாம் தெரிந்துதான் மாணவர்களே x1 y1 குறிக்க வேண்டும் என்று அல்ல. நீங்கள் x1 y1 ஒன்று கொண்டு செங்குத்தான இரு கூறுகளாக குறிக்கலாம். ஆனால் இதை தெரிந்து குறித்தால் நீங்கள் பிழையை குறைத்து கொள்ளலாம் மாணவர்களை. பிழையை தவிர்க்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஆகவே இப்பொழுது x1 எங்களுக்கு இவ்வாறு குறிக்கலாம் மாணவர்களை. y1 கூட ஏற்கனவே 6 கணித்துட்டேன் மாணவர்களை. 6 உங்களுக்கு நாங்கள் கணித்திருக்கின்றோம். வர்க்கமூலம் 3w/2. நிச்சயமாக வர்க்கமூலம் 3w/2 டபிள்யூலும் பார்க்க ஒரு சிறிய விசை மாணவர்களே. வர்க்கமூலம் 3w/2 ஏனென்றால் அது டபிள்யூவிலும் சிறிய விசை. வர்க்கமூலம் 3/2 என்றால் ஒன்றிலும் சின்னன்.
ஆகவே அதிண்ட கூறு எப்படி இருக்க போது நிலைக்குத்தாக மேல் நோக்கி அது ஒன்றிலும் பார்க்க சின்ன மாணவர்களே, அதாவது வர்க்க மூலம் 3 W என்கிற 2 கொஸ் 30 அதுதான் நிலைக்குத்தான கூறாக இருக்கும். ஆகவே இந்த W அதிலும் பார்க்க பெரிய விசை. ஆகவே இப்பொழுது நாங்கள் இதில் உள்ள விசையை நாங்கள் கருத்தில் கொண்டால் இதில் குறிக்கலாம் மாணவர்களை மேல் நோக்கி y1 என்று குறிக்கலாம். இருந்தாலும் நாங்கள் இங்கே y1ஐ இங்கே கீழ் நோக்கி குறித்திருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் இங்கே இங்கே நாங்கள் இவ்வாறும் குறிக்கலாம் என்பதை நாங்கள் காட்டுவதற்கு மேல் நோக்கி குறித்தால் இதில் நாங்களோட குறித்து காட்டியிருக்கின்றேன். இந்த y1 கீழ் நோக்கிய விசையாக குறித்து காட்டியிருக்கின்றேன். ஏன் y1 என்ற பெருமானம் மறையாகவும் வரலாம். மறையாக வந்தால் நாங்கள் தீர்மானிக்கலாம் y1 எவ்வாறு இருக்கும் என்பதை. ஆகவே இப்பொழுது நாங்கள் இங்கே குறித்திருக்கின்றோம் x1 இவ்வாறு y1 இவ்வாறு. இப்போ சில மாணவர்கள் இதை கவனிக்காமல் குறிப்பார்கள். அவ்வாறு இருந்தால் கூட நாங்கள் பிரசினத்தை செய்து முடிக்கலாம். அதனாலே நான் இங்கே y1 கீழ் நோக்கியும் இந்த x1 இவ்வாறும் குறித்திருக்கின்றேன். ஆகவே இதற்கு சமனும் எதிரமாக மற்றிய கோலில் விசை இருக்க வேண்டும் மாணவர்களே. இந்த விசை x1 ஆனது இவ்வாறு இருக்க வேண்டும், y1 ஆனது மேல் நோக்கி இருக்க வேண்டும். ஆகவே இதை நாங்கள் குறித்து விட்டோம். இப்பொழுது பார்க்கலாம் மாணவர்களே, இந்த x1க்கான தூரம் இந்த AB என்ற கோலின் சமநிலையை கருதினால் x1க்கான தூரத்தை பாருங்கள் மாணவர்களே. AB என்ற கோலின் சமநிலையை கருதினால் x1க்கான தூரம் ஏயிலிருந்து x1க்கான தூரம் என்ன என்பதை கவனிக்கலாம். ஏயிலிருந்து x1க்கான தூரம் மாணவர்களே, இந்த x1க்கு ஏயிலிருந்து நாங்கள் செங்குத்தை கீற வேண்டும். செங்குத்தை கீறினால் அந்த செங்குத்து தூரம் மாணவர்களே ஏயிலிருந்து நாங்கள் x1க்கு ஒரு செங்குத்தை கீறினால் இந்த செங்குத்து தூரம் மாணவர்களே x1 என்ற விசையை நீட்டி அதற்கு ஏயிலிருந்து செங்குத்தை கீறலாம். இது மாணவர்களை இது ஆல்ஃபா என்றால் இது 2a கொஸ் ஆல்ஃபா. அவ்வாறே இந்த y1க்கான செங்குத்து தூரம் மாணவர்களை y1 என்ற தாக்க கோட்டை கீறி ஏயிலிருந்து செங்குத்து குறிக்கலாம். இது 2a sin ஆல்ஃபா மாணவர்களை இது ஆல்ஃபா என்றால் இது ஆல்ஃபா மாணவர்களே. ஆகவே 2a sin ஆல்ஃபா என கிடைக்கும். ஆகவே இப்பொழுது x1க்கான தூரம் ஏயிலிருந்து தெரியும், y1க்கான தூரமும் ஏயிலிருந்து தெரியும். இப்பொழுது நாங்கள் BCயினது சமநிலையை கருதினால் x1 y1 காணலாம். BCயினது சமநிலையை கருதினால் x1 y1 காணலாம். r தெரியும் என்பதனால இப்பொழுது நாங்கள் ஆல்ஃபாவை கணிப்பதற்கு எங்களுக்கு ஏபியினது சமநிலையை கருத வேண்டும். ஏனென்றால் அங்கே 3வது வினாவாக வினவப்பட்டிருந்தது ஆல்ஃபாவை கணிக்க வேண்டும். ஆல்ஃபாவை கணிப்பதற்கு நாங்கள் ஏபியினது சமநிலையை கருத வேண்டும். ஆகவே ஏபியினது சமநிலையை கருதி ஏ பற்றிய திருப்பத்தை எடுக்க வேண்டும். ஏனென்றால் ஏ ஒரு ஒப்பமான சுயாதீனமான மூட்டு. அந்த பிணையலில் அதாவது ஒப்பமான சுயாதீனமான பிணையல், அந்த பிணையலில் உள்ள விசை எங்களுக்கு தெரியாது. ஆகவே நிச்சயமாக ஏ பற்றிய திருப்பத்தை கருதினால் நாங்கள் அந்த விசைகளை அந்த விசையின் திருப்பம் 0. ஆகவே எங்களுக்கு தெரியாத ஒரு கணியம் ஆல்ஃபா, அதை கணித்து கொள்ள கூடியதாக இருக்கும். ஆகவே மாணவர்களே இப்பொழுது நாங்கள் இந்த சமநிலையை கருதி நாங்கள் இந்த வினாவை செய்யலாம். பாருங்கள், நாங்கள் BCயின் சமநிலையை கருதுவோம் மாணவர்களே. BCயின் சமநிலைக்கு நாங்கள் BCயின் சமநிலைக்கு நிலைக்குத்தாக கூறாக்கினால் எங்களுக்கு நிலைக்குத்தாக மேல் நோக்கிய கூரை பாருங்கள் மாணவர்களே. நிலைக்குத்தாக மேல் நோக்கிய கூறு என்னவாக வரும்? அதாவது r cos π/6 r cos π/6 பிள்ளைகள். இந்த கோணம் π/6 மாணவர்களே. இந்த கோணம் π/6 மாணவர்களே. இது π/6. ஏனென்றால் இது நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இது π/3 என தரப்பட்டிருக்கின்றது மாணவர்களே. இது π/3 என்றால் இது π/3, இது π/3 மாணவர்களே. இது π/2, இது π/2 மாணவர்களே செங்குத்து. ஆகவே எஞ்சிய கோணம் இது π/6. ஆகவே r ஆனது நிலைக்குத்துடன் π/6 என்ற கோணத்தை அமைக்கும். ஆகவே இப்போ நாங்கள் BCயின் சமநிலைக்கு நாங்கள் நிலைக்குத்தாக கூறாக்கினால் வர்ற விசைகளை பாருங்கள். நிலைக்குத்தாக மேல் நோக்கி r cos π/6
கீழ் நோக்கி இருக்கிற விசை W. ஆகவே அது சய W மாணவர்களே, சய W. மற்றது சய Y1, சய Y1. ஏன் Y1 கீழ் நோக்கி இருக்கின்றது, சய Y1. ஆகவே மாணவர்களே இப்பொழுது நீங்கள் கவனிக்கலாம், இந்த சமநிலைக்கு நாங்கள் எங்களுக்கு Y1 என்ற பெருமானத்தை கணிக்கலாம். Y1 வரும் பிள்ளைகளே, இது வர்க்கமூலம் W, வர்க்கமூலம் 3W என்கள் 2, இங்கே வர்க்கமூலம் 3 என்கள் 2, சய W சமன் Y1. ஏன் Y1 நான் எழுவாயாக்குகின்றேன், Y1 அந்த பக்கம் கொண்டு போனால் எங்களுக்கு Y1 வரும் இவ்வாறு. ஆகவே மாணவர்களை இதை நாங்கள் சுருக்கினால் எங்களுக்கு கிடைக்கும் Y1 சமன் இதில் இருப்பது மாணவர்களே வர்க்கமூலம் 3 தர வர்க்கமூலம் 3, 3W கீழ் 4, இங்கே சய W. ஆகவே எங்களுக்கு கிடைக்கும் W கீழ் சய W கீழ் 4 மாணவர்களே எங்களுக்கு கிடைக்கிறது. இது சய W கீழ் 4 எங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களே. இது 3W கீழ் 4, இங்கே கிடைக்கிறது சய W. ஆகவே Y1 சமன் சய W கீழ் 4 மாணவர்களே, சய W கீழ் 4. ஏனென்றால் நான் ஏற்கனவே இங்கே கூறியிருந்தேன், இந்த Y1 மாணவர்களே Y1 கீழ் நோக்கி இருக்கின்றது, அதின் பெருமானம் மறையாக வரும் என்பது ஏற்கனவே எனக்கு தெரியும். நான் கூறியிருந்தேன் மறையாகவும் கிடைக்கலாம். ஆகவே நாங்கள் எங்களுக்கு தெரிந்து கொண்டு படத்தை கீறலாம். சில நேரத்தில் தெரியாமல் நாங்கள் மார்க் பண்ணிவிட்டால் எங்களுக்கு விடை கிடைக்குது மைனஸ். ஆகவே Y1 சமன் சய W கீழ் 4. Y1 என்ற பெருமானம் தெரியும். இப்பொழுது X1 காணலாம். X1 காண்பதற்கு நீங்கள் கிடையாக கூறாக்கலாம் மாணவர்களே. கிடையாக கூறாக்கினால், அதாவது BCயின் சமநிலைக்கு நாங்கள் கிடையாக கூறாக்கினால் இப்போ கவனித்தால் நிச்சயமாக தெரியும் X1 ஒரு நேர்கணியம் என்று. ஆகவே X1 கணிக்கலாம். கிடையாக கூறாக்கினால் எங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களே X1, அதாவது கிடையாக நாங்கள் கிடையாக மாணவர்களை இந்த நாங்கள் கூறாக்குகின்றோம். இந்த திசையில் கிடையாக இவ்வாறு கூறாக்கினால் மாணவர்களே கிடையான கூறு எங்களுக்கு கிடைக்கும் X1 சய R cos π/3, X1 சய R cos π/3 மாணவர்களே. இது π/3 கிடையோடு அமைக்கிற கோணம் π/3. ஆகவே X1 சய R cos π/3. ஆகவே அதை சுருக்கினால் எங்களுக்கு கிடைக்கும் X1 சய R cos π/3. எங்களுக்கு சுருக்கினால் கிடைப்பது மாணவர்களே எங்களுக்கு கிடைக்கும் X1, இதில் பிள்ளைகள் X1 என்ற பெருமானம் எங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களே வர்க்கமூலம் 3W கீழ் 2, மற்றது cos π/3 பிள்ளைகள் அரை. ஆகவே எங்களுக்கு கிடைக்கும் அதின் பெருமானம் வர்க்கமூலம் 3W கீழ் 4 என கிடைக்கும் மாணவர்களே. இங்கும் அது கிடையாக இந்த திசையில். ஆகவே X1 என்ற பெருமானம் வர்க்கமூலம் 3W கீழ் 4 மாணவர்களே. ஆகவே X1 என்ற பெருமானத்தை நாங்கள் கணித்து விட்டோம். X1 கண்டாச்சு, எங்களுக்கு Y1 நாங்கள் கணித்து விட்டோம். X1 Y1 இரண்டும் கணித்து விட்டோம். ஆகவே எங்களுக்கு இங்கே வினவப்பட்ட விடயம் பிள்ளைகள் நாங்கள் ஒரு பகுதியை முடித்து விட்டோம். அதாவது முதலாவது கேட்கப்பட்டது ஆரை காண்க, ஆறின் பெருமன் கண்டோம். ரெண்டாவது வினவப்பட்டது பிள்ளைகளை பியிலுள்ள மருதாக்கத்தின் கிடைநிலைக்குத்து கூறுகளை காண்க. ஆகவே பியிலுள்ள மருதாக்கத்தின் கிடைநிலைக்குத்து கூறுகள் கண்டுட்டோம். இப்போ அடுத்த பகுதி பிள்ளைகளே இந்த ஏபியினது சாய்வு, அதாவது ஏபியினது சாய்வு, அதாவது அது நிலைக்குத்துடன் அமைக்கிற சாய்வு ஆல்ஃபா என்றால் ஆல்ஃபாவை காட்ட சொல்லி இருக்கின்றது. ஆகவே ஆல்ஃபாவை நாங்கள் கணிப்போம். இப்பொழுது மாணவர்களே நாங்கள் இங்கே பார்க்கலாம், ஏபியினது சமநிலையை கருதலாம். ஏபியினது சமநிலைக்கு நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் ஏ பற்றி நாங்கள் திருப்பத்தை கருதலாம்.
ஏபியினது சமநிலைக்கு நாங்கள் முதல் படத்தில் உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஏயிலிருந்து அதாவது இங்கே நீங்கள் வேணுமென்று சொன்னால் இப்போ பார்க்கலாம் மாணவர்களே, இந்த கோலை நாங்கள் பார்க்கலாம். இவ்வாறு தான் இருந்தது. அதாவது இது மாணவர்களே, இதுதான் ஏ என்ற பிணையல், ஏ என்ற பிணையல். இது பி பிள்ளைகள், இது பி, இது ஏ என்ற பிணையல் பிள்ளைகள், இது ஏ, இது பி பிள்ளைகள், இது பி. ஆகவே இதில் எங்களுக்கு மருதாக்கங்கள் எவ்வாறு நாங்கள் குறித்திருந்த நாங்கள் இதில் மருதாக்கங்கள் மாணவர்கள் y1 நான் இவ்வாறு குறித்திருந்தேன். y1 மாணவர்களே இவ்வாறு குறித்திருந்தேன். x1 எவ்வாறு குறித்திருந்தேன் என்று சொன்னால் இதில் மாணவர்களே x1 எவ்வாறு குறித்திருந்தேன். x1 எங்களுக்கு தெரியும். நாங்கள் இங்கே இந்த பக்கமாக அதாவது இடப்பக்கமாக குறித்திருந்தோம் பிசி என்ற கோளில். ஆகவே இதில் உள்ள x1 இவ்வாறு குறித்திருந்தோம். படத்திலை x1 இவ்வாறு குறித்திருந்தோம். ஆகவே நாங்கள் இப்பொழுது ஏ பற்றிய திருப்பத்தை கருதுகின்றோம். இந்த கோணம் மாணவர்களே அல்ஃபா என குறித்திருக்கின்றோம். இந்த கோணம் அல்ஃபா என குறித்திருந்தால் அல்ஃபா தான் துணியப்பட வேண்டியது. ஆகவே ஏயிலிருந்தான இந்த தூரம் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஏயிலிருந்தான x1க்குரிய தூரம் அது 2a cos alpha. இந்த y1க்குரிய தூரம் மாணவர்களே y1க்குரிய தூரம் காட்டியிருந்தோம். அது 2a sin alpha. அடுத்தது இதில் உள்ள மாற்றிய விசை 10w மாணவர்களே. இது இந்த கோளின் நிறை 10w. ஆகவே இந்த பகுதி முதற் பகுதியில் நாங்கள் படத்தில் காட்டியிருக்கின்றோம். அவை மீள ஒருக்கா படம் கீற தேவையில்லை. நாங்கள் இதிலே விளங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு அந்த விசைகளை காட்டுவதற்காக கீறியிருக்கின்றேன். ஆகவே ஏ பற்றி நாங்கள் திருப்பத்தை கருதினால் ஏ பற்றிய முரண்மணிக்கூட்டு திசையில் உள்ள திருப்பம் மாணவர்களே கவனம், முரண்மணிக்கூட்டு திசையில் நாங்கள் திருப்பத்தை கருதுகின்றோம். முரண்மணிக்கூட்டு திசையில் உள்ள திருப்பம் என்னவாக வரும் என்று சொன்னால், ஒன்று x1 தர 2a cos alpha, அது முரண்மணிக்கூட்டு திசையிலே இருக்கின்றது. y1 என்ற திருப்பமும் முரண்மணிக்கூட்டு திசையில் தான் இருக்கின்றது. y1 தர 2a sin alpha, இது செங்குத்து தூரம். அத்துடன் இப்பொழுது 10w என்ற திருப்பத்தை பாருங்கள். 10w ஆனது மணிக்கூட்டு திசையில் இருக்கின்றது. ஆகவே 10w என்ற திருப்பம் மறையாக வரும் sin 2w sin alpha மாணவர்களே. ஆகவே இப்பொழுது நாங்கள் நாங்கள் இப்பொழுது இந்த திருப்பத்தை கருதினால் x1 தர 10a cos alpha சக y1 தர 2a sin alpha சய 10w தர a sin alpha சமன் 0. சமநிலைக்கு எந்த ஒரு புள்ளி பற்றியவும் திருப்பங்களின் அட்சர கணித கூட்டுத்தொகை. இப்பொழுது இங்கே பார்க்கலாம் மாணவர்களே, இதுண்ட x1 தர 2a cos alpha, x1க்கு பதிலாக நாங்கள் பிரதியீடு செய்யலாம். வர்க்கம் மூலம் 3w என்கள் 4 மாணவர்களே. அங்கே y1 என்ற பெருமானம் எங்களுக்கு கிடைத்தது மாணவர்களே. சய w என்கள் 4 என பெறப்பட்டது. ஆகவே இங்கே சக y1 என்றால் சய w என்கள் 4, மற்றது 2a sin alpha மாணவர்களே. அங்கே சய 2w sin alpha. ஆகவே 2w தர மாணவர்களே 10w தர a sin alpha. ஆகவே இப்பொழுது நாங்கள் ஏஐ இல்லாமல் செய்யலாம் மாணவர்களே, w இல்லாமல் செய்யலாம். ஆகவே அதை சுருக்கினால் எங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களே. அடுத்ததாக எங்களுக்கு கிடைக்க போகின்றது வர்க்கம் மூலம் 3w என்கள் 2 மாணவர்களே. ஏ எல்லாம் இல்லாமல் போகும். இங்கே வர்க்கம் மூலம் 3w கீழ் 4 தர 2 இருக்கின்றது. ஆகவே வர்க்கம் மூலம் 3w என்கள் 2 கிடைக்கும் மாணவர்களே. இங்கே சய w என்கள் 4 தர 2. ஆகவே அது எங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களே சய w என்கள் 2. இங்கே சய 2w. ஆகவே சய 5w என்கள் 2 sin alpha கிடைக்கும் மாணவர்களே. ஆகவே எங்களுக்கு இதிலிருந்து எங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களே tan alpha சமன் வர்க்க மூலம் 3 என்கள் 5.
ஆகவே அல்ஃபா சமன் tan இன்வர்ஸ் வர்க்கமூலம் 3/5 என கிடைக்கும் மாணவர்களே. ஆகவே இப்பொழுது எங்கள்கிட்ட வினவப்பட்ட விடயம் மாணவர்களே, ஒன்று ஆறின் பெருமானத்தை காண்க கேட்கப்பட்டது. ரெண்டாவது வினவப்பட்டது மாணவர்களே, பியிலுள்ள மருதாக்கத்தின் கிடைநிலைக்குத்து கூறுகளை காண்க என்பது வினவப்பட்டிருந்தது. மூன்றாவதாக எங்கள்கிட்ட கேட்கப்பட்டது மாணவர்களே, அந்த அல்ஃபாவை என காட்டுகண்டு அல்ஃபா சமன் tan இன்வர்ஸ் வர்க்கமூலம் 3/5 மாணவர்களே. ஆகவே இப்பொழுது நாங்கள் இதே போன்று இன்னொரு வினாவுக்கு செல்லலாம். ஆகவே இப்பொழுது 7வது வினாவை பாருங்கள் மாணவர்களே. OA AB எனும் சமநீளமும் சமநீளம் 2Aயும் சமநிறை Wவும் உடைய சீரான கோள்கள் ஏயில் ஒப்பமாக மூட்டப்பட்டு முனை O ஒரு நிலைத்த புள்ளிக்கு ஒப்பமாக பிணைக்கப்பட்டு பிக்கு இணைக்கப்பட்ட லேசான நீளா இழையின் மறுமுனை ஒரு நிலையான புள்ளிக்கு தொடுக்கப்பட்டு OAB இழை ஒரு நிலைக்குத்து தளத்திலும் இழையும் கோலும் கிடைக்கு சமசாய்வு அல்ஃபாவிலும் OA கீழ்முக நிலைக்குத்துடன் பீட்டா சாய்விலும் கிடக்குமாறு சமநிலையில் உள்ளது. இழையிலுள்ள இழுவிசை W/2 எனின் இழையிலுள்ள இழுவிசை W/2 எனின் அல்ஃபா சமன் π/6 என காட்டுக. கோல் OAயில் மூட்டு ஏயில் உள்ள மருதாக்கத்தின் கிடைநிலைக்குத்து கூறுகளை காண்க. கோல் OAயின் சமநிலைக்கு O பற்றி திருப்பத்தை கருதி பீட்டாவை காண்க. இவ்வளவுதான் பிள்ளைகளே இங்கே வினவப்பட்ட விடயம். இதற்கான படம் தரப்பட்டுள்ளது மாணவர்களே. படத்தை அவதானிப்போம். இதுதான் மாணவர்களே படம். இங்கே OA என்ற கோலின் முனை O ஆனது ஒப்பமாக பிணைக்கப்பட்டுள்ளது. AB என்ற கோலும் OA என்ற கோலும் ஏயில் சுயாதீனமாக ஒப்பமான சுயாதீனமாக மூட்டப்பட்டுள்ளன. பியில் ஒரு விசைபிள்ளைகளை W/2 என்ற ஒரு விசை பிரயோகிக்கப்படுகின்றது. இங்கே பியில் ஒரு W/2 என்ற விசையானது பிரயோகிக்கப்படுகின்றது. இங்கு ஏபியும் அந்த விசையும் கிடையுடன் ஒரே சாய்வில் உள்ளன, அல்ஃபா சாய்வில் உள்ளன. அதாவது இது ஒரு இழை மாணவர்களே. அந்த இழையில் இருக்கிற இழுவிசை W/2 என தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த இழையில் இருக்கிற இழுவிசை W/2 அது வெளிநோக்கி இருக்கும் மாணவர்களே. அந்த W/2 என தரப்பட்டிருக்கின்றது. இவ்வளவுதான் இங்கே தரப்பட்ட தரவுகளுக்கு அமைய படம் இருக்கின்றது. இங்கே பீட்டா என்பது மாணவர்களே, பீட்டா என்பது இந்த கோல் OAயின் நிலைக்குத்துடனான சாய்வு. கோல் OAயின் நிலைக்குத்துடனான சாய்வு பீட்டா. ஆகவே நாங்கள் துணியப்பட வேண்டியவை, முதலாவது எங்களோட வினவப்பட்டது அல்ஃபாவை காட்ட சொன்னது. அதற்கு இறுதியாக கேட்கப்பட்டது பீட்டாவை துணிக. ஆகவே மாணவர்களே இப்பொழுது நாங்கள் இதை தொடரலாம். விசைகள் ஏற்கனவே பார்த்துட்டோம் மாணவர்களே. ஏபியின் சமநிலையை இப்பொழுது கருதலாம். ஏபியின் சமநிலைக்கு எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபியில் இருக்கிற விசைகளை பாருங்கள் மாணவர்களே. மூட்டு ஏயில மருதாக்கம் இருக்கும். எங்களுக்கு ஏபியின் சமநிலைக்கு நான் திருப்பம் ஏ பற்றி எடுக்க போகிறேன் என்றால் மூட்டு ஏயில் உள்ள மருதாக்கத்தில் உள்ள விசைகளை நாங்கள் குறிக்க தேவையில்லை. ஏனென்றால் அந்த விசைகளினது அப்புள்ளி பற்றிய திருப்பம் 0 வரும். ஆகவே இப்பொழுது நாங்கள் இந்த ஏபியின் சமநிலையை கருதினால் ஏபியில் இருக்கிற விசையை பாருங்கள் மாணவர்களே. இந்த W/2 இவ்வாறு இருக்கின்றது. அத்துடன் இந்த W நிலைக்குத்தா கீழ் நோக்கி இருக்குது. W/2 கிடையோடு அமைக்கிற கோணம் அல்ஃபா மாணவர்களே. ஆகவே இந்த கோணமும் அல்ஃபா, ஏனென்றால் குத்ததிர் கோணம். ஆகவே இப்போ நாங்கள் ஏயில் இருந்து இந்த W/2 என்ற தாக்க கோட்டுக்கு செங்குத்த கீறினால், ஏயில் இருந்து W/2 என்ற தாக்க கோட்டுக்கு செங்குத்த கீறினால்
ஏயிலிருந்தான செங்குத்து தூரம் காணிக்கலாம். மாணவர்களே, இந்த தூரத்தை உங்களால் கூற முடியுமா? இது 2a நீளம். ஆகவே இந்த தூரம் எவ்வளவு மாணவர்களே? செங்குத்து தூரம் என்றால் செங்கோண முக்கோணில் இது எதிர்ப்பக்கம் மாணவர்களே, இது செம்பக்கம். ஆகவே இந்த கோணம் மாணவர்களே 2 அல்பா. இது குத்தெதிர்கோணம், இதுக்குள்ளே அல்பா மாணவர்களே, இது அல்பா என்று தரப்பட்டிருக்குது. ஆகவே இவ்வளவு செங்குத்து தூரம் மாணவர்களே 2a sin 2 அல்பா. ஆகவே அதற்கான செங்குத்து தூரம் தெரியும். அவ்வாறே டபிள்யூக்கான செங்குத்து தூரத்தை பாருங்கள். டபிள்யூக்கு இங்கே இருந்தான செங்குத்து தூரம் இது மாணவர்களே. டபிள்யூக்கான செங்குத்து தூரம் எவ்வளவு எங்களுக்கு தெரியும். இது ஏ மாணவர்களே, ஏ. இந்த கோணம் அல்பா, கிடையோடு அமைக்கிற கோணம் அல்பா. ஆகவே டபிள்யூக்கான செங்குத்து தூரம் என்ன மாணவர்களே? ஏ cos அல்பா. ஆகவே ஏ பற்றி திருப்பத்தை கருதினால் W/2 திருப்பம் தெரியும், டபிள்யூக்குரிய திருப்பம் தெரியும். ஆகவே நாங்கள் இப்பொழுது எங்களுக்கு அல்பாவை கணிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே மாணவர்களே, இப்பொழுது நீங்கள் பாருங்கள், ஏ பற்றி ஏபியினது சமநிலைக்கு ஏ பற்றி நான் எடுக்கிற திருப்பம் மாணவர்களே எந்த திசையில் எடுக்கின்றேன்? நான் எடுக்கின்ற திருப்பம் மாணவர்களே இந்த திசையில் இருக்கின்றது. அதாவது முரண்மணிக்கூட்டு திசையில் உள்ள திருப்பம். முரண்மணிக்கூட்டு திசையில் திருப்பம் என்னென்று பார்த்தீங்களென்று சொன்னால் எங்களுக்கு வரும் மாணவர்களே திருப்பத்திறன் ஏ பற்றி முரண்மணிக்கூட்டு திசையில் உள்ள திருப்பத்திறன் W/2 தர இங்கே நான் முதலே காட்டியிருந்தேன் மாணவர்களே. இந்த தூரம் ஏற்கனவே காட்டியிருந்தான். இந்த தூரம் மாணவர்களே, இந்த தூரம் 2a sin 2 அல்பா. அதுதான் நான் இங்கே குறித்திருக்கின்றேன். 2a sin 2 அல்பா W/2க்கான திருப்பம். இந்த Wக்கான திருப்பம் மாணவர்களே சய ஏன் நாங்கள் எடுக்கிற திருப்பம் இந்த திசையில் இருக்குது மாணவர்களே. ஆகவே W எங்களுக்கு எதிர்போக்கில் இருக்கிறபடியால் அதன் திருப்பம் சய WA cos அல்பா. ஆகவே அது சமன் 0. ஆகவே நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம், அதன் சுருக்கினால் எங்களுக்கு கிடைக்கின்றது. இந்த ரெண்டும் சுருக்கலாம் மாணவர்களே. ஆகவே எங்களுக்கு வெறும் W இல்லாமல் போயிடும். ரெண்டு பக்கம் நாங்கள் ஏ ஒரு பூச்சியமற்ற கணியம் இல்லாமல் போகும், W பூச்சியமற்றது W இல்லாமல் போகும். ஆகவே எங்களுக்கு கிடைக்கும் sin 2 அல்பா சய cos அல்பா சமன் 0. இதில் இருந்து நாங்கள் sin 2 அல்பா நாங்கள் காணலாம், அல்பாவை காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்போ பாருங்கள், நாங்கள் இதிலிருந்து அல்பாவை காணலாம். எங்களுக்கு வெறும் sin 2 அல்பாவை எழுதலாம் மாணவர்களே. 2 sin அல்பா cos அல்பா என எழுதலாம். அவை 2 sin அல்பா cos அல்பா என்று எழுதினால் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், இதில் cos அல்பாவை பற்றி தெரியும். அல்பா உங்களுக்கு இங்கே இருக்கின்ற கோணம் மாணவர்களே, இது ஒரு கூர்ங்கோணம். அல்பா எங்களுக்கு ஒரு கூர்ங்கோணம். இதில் பார்த்தீங்களென்றால் கொஸ் அல்பா பூச்சியமாகாது. ஏன் கொஸ் அல்பா பூச்சியமாகாது மாணவர்களே? இங்கே பார்த்தீங்களென்றால் கொஸ் அல்பா பூச்சியமாக வர வேண்டும் என்றால் அது அல்பாவானது 90ஆக இருக்க வேண்டும். ஒரு கூர்ங்கோணம் இனி அது 90ஆக இருக்க வேண்டும். அல்பா 90ஆக இருந்தது என்று சொன்னால் எங்களுக்கு இந்த இழையானது நிலைக்குத்தாக வரும். ஏனென்றால் 2 சாய்வும் சொல்லப்பட்டிருக்குது, சமசாய்வண்டு. ஆகவே அல்பா 90 என்றால் இலை நிலைக்குத்தாக வரும். இந்த படம் எங்களுக்கு தரப்பட்ட படத்துக்கு மாறாக அமைந்துவிடும். ஆகவே அல்பா ஒரு கூர்ங்கோணம், அது 90 பாகையாக அமையாது. ஆகவே கொஸ் அல்பா பூச்சியமற்ற கணியம் பிள்ளைகள். கொஸ் அல்பா பூச்சியம் இல்லை என்றபடியால் நாங்கள் கொஸ் அல்பாவால் பிரிக்கலாம். ஆகவே எங்களுக்கு வரும் கொஸ் அல்பா பூச்சியம் இல்லை. ஆகவே சுருக்கினால் sin அல்பா சமன் அரை. sin அல்பா அரை, அல்பா ஒரு கூர்ங்கோணம். ஆகவே அல்பாவை காணலாம் மாணவர்களே. அல்பா சமன் π/6. அல்பா கணித்து விட்டோம். ஆகவே எங்கள்கிட்ட வினவப்பட்டது பிள்ளைகள் என்ன? முதலாவது வினா அல்பா சமன் π/6 என காட்டியாச்சு. அல்பாவின் பெருமானம் π/6. ஆகவே இப்போ நாங்கள் பார்க்கலாம், ஏயில் உள்ள மறுதாக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். கோல் ஓஏயில்
ஏயில் உள்ள மருதாக்கம். இப்பொழுது பிள்ளைகளே, கோல் ஏயில மருதாக்கம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இந்த மூட்டை பிரிக்க வேண்டும். ஆகவே இங்கே பார்த்தீங்கள் சொன்னால் மூட்டை பிரிக்கும் போது இதில் எங்களுக்கு தெரியும் இந்த W/2 கூற பிள்ளைகளை இந்த பக்கமாக இருக்கும். ஆகவே x1 இந்த பக்கமாகத்தான் அமைய வேண்டும். அதே மாதிரி இங்கே இந்த W/2 நிலைக்குத்து கூறு மேல் நோக்கி ஒரு அதாவது W பார்க்க சிறிய கூறாக இருக்கும். ஆகவே இது W கீழ் நோக்கி இருக்கிறபடியால் அதை சமப்படுத்துறது கட்டாயமாக இது மேல் நோக்கி இருக்க வேண்டும். இவ்வாறு குறிக்கலாம். நான் ஏற்கனவே முதல் வினாவில் நாங்கள் மாறி குறித்தால் என்ன வந்தது, எங்களுக்கு மறையில் விட வந்தது. இப்போ எங்களுக்கு தெரியும் என்ன, அப்போ எங்களுக்கு நிலைக்குத்தாக இதில் மேல் நோக்கி இருக்க வேண்டும் இந்த கூறு என்பதை நாங்கள் துணிந்து குறித்தால் எங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஆகவே இது y1 இது x1 என குறிப்போம். சமனும் எதிருமாக மூட்டில் நீங்கள் விசைகள் ரெண்டும் காட்ட வேணும் மாணவர்களே. இரண்டு கோள்களிலும் சமனும் எதிருமாக விசைகளை குறித்து காட்ட வேண்டும். ஏனென்றால் இங்கே இந்த மூட்டிய கோள் பகுதியில் மாணவர்களே, அதாவது பிரியோ கணிதத்திலேயே முழுமையாக எங்களுடைய அதாவது விளக்க படங்கள் அனைத்துக்கும் புள்ளிகள் வழங்கப்படுவது உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம். ஆகவே நிச்சயமாக இங்கே உள்ள படத்தில் எதற்கு மாணவர்களே புள்ளிகளை வழங்குவார்கள், இங்கே வழங்கும் போது படத்துக்கு சும்மா புள்ளி வழங்குகிறீர்கள் மாணவர்களே. படத்திலே நீங்கள் உரிய முறையிலே அந்த விடயங்கள் குறிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் இங்கே விசைகள் எல்லாம் சரியாக காட்டப்பட வேண்டும். அத்துடன் சமநிலையை கருதுகின்றோம், சமநிலைக்குரிய முறையில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் எங்களுக்குரிய அதுக்குரிய புள்ளிகள் முழுமையாக கிடைக்க பெறாது மாணவர்களே. ஆகவே நாங்கள் விசைகளை குறித்து விட்டோம். இப்பொழுது என்ன செய்யலாம் மாணவர்களே, நாங்கள் திருப்பத்தை கருதி x1 y1 காணலாம். ஆனால் இங்கே x1 y1 காணுவதற்கு ஏபியின் சமநிலையை கருதினால் ஏபியின் சமநிலையில் எங்களுக்கு இதிண்ட விசை தெரியும். இதில் உள்ள விசை W/2 மாணவர்களே, இந்த விசை தெரியும், இந்த விசை தெரியும் W/2. இந்த கோணம் தெரியும் மாணவர்களே, ஆல்ஃபா π/6 என்று கண்டுட்டேன். இதிண்ட பெருமானம் π/6 என துணியப்பட்டு விட்டது. ஆகவே கோணம் தெரியும். ஆகவே இப்போ இதை கிடையாக நிலைக்குத்தாக கூறாக்கினால் ஏபியின் சமநிலைக்கு நீங்கள் x1ஐயும் y1ஐயும் கண்டுகொள்ளலாம். ஆகவே இப்பொழுது நாங்கள் சமநிலையை கருதுவோம். அதாவது ஏபியின் சமநிலைக்கு நிலைக்குத்தாக கூறாக்கினால் மாணவர்களே, ஏபியின் சமநிலைக்கு ஏபியின் சமநிலைக்கு 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 நிலைக்குத்தாக கூறாக்கினால் ஏபியின் சமநிலைக்கு நிலைக்குத்தாக கூறாக்கினால் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களே, நிலைக்குத்தாக இருக்கிற விசை y1, மற்றது மேல் நோக்கி W/2 மாணவர்களே. இதன் நிலைக்குத்து கூற மாணவர்களே W/2 sin ஆல்ஃபா, இது ஆல்ஃபா. அவை நிலைக்குத்தாக வர்றது W/2 sin ஆல்ஃபா மேல் நோக்கி, மற்றது கீழ் நோக்கி W மாணவர்களே. ஆகவே sin W சமன் 0. இதிலிருந்து நீங்கள் இப்பொழுது y1ஐ காணலாம். y1 உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களே. இங்கே sin ஆல்ஃபாவின் பெருமானம் போட்டிருக்கின்றோம். ஆல்ஃபா மாணவர்களே π/6. ஆகவே sin ஆல்ஃபா அரை. ஆகவே பிரதியிட்டால் எங்களுக்கு கிடைக்கும் W/4 sin W. ஆகவே y1 எங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களே 3W/4. ஆகவே y1ஐ கணித்தாயிட்டு நாங்கள் இப்பொழுது அடுத்தது கிடையாக கூறாக்கினால் x1ஐ கணிக்கலாம் மாணவர்களே. அதே ஏபியின் சமநிலைக்கு கிடையாக கூறாக்கலாம். கிடையாக கூறாக்கினால் ஏபியின் சமநிலைக்கு கிடையாக கூறாக்கினால் மாணவர்களே, கிடையாக வர்ற கூரை பாருங்கள் x1 மற்றது W/2 cos ஆல்ஃபா மாணவர்களே. W எங்கள் 2 cos ஆல்ஃபா சமன் 0. வேறு எந்த கிடை விசையும் இல்லை. இதில் நீங்கள் கவனிக்கலாம், இந்த கோலில் வேறு எந்த கிடை விசையும் இல்லை மாணவர்களே. கிடையாக இருப்பது W/2 cos ஆல்ஃபா. இந்த x1 இவ்வாறு இருக்கும் பிள்ளைகள், ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கின்றது. x1 sin W/2 cos ஆல்ஃபா. ஆகவே மாணவர்களே
இப்பொழுது நீங்கள் இதிலிருந்து x1 கணிக்கலாம். x1 மாணவர்களே w/2 cos alpha, ஆல்ஃபாக்கு பதிலாக π/6 பிரதியீடு செய்யலாம். ஆகவே x1 சமன் நாங்கள் சுருக்கினால் cos π/6க்கு பதிலாக வர்க்கமூலம் 3/2 பிரதியிட்டால் எங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களே வர்க்கமூலம் 3 w/4. ஆகவே x1 கணித்து விட்டோம். ஆகவே x1 எங்கள்கிட்ட கேட்கப்பட்டது மாணவர்களே ஏயில் உள்ள மருதாக்கத்தின் கிடைநிலைக்குத்துக்கூறுகளை காண்க. கிடைக்கூறு x1 கண்டுட்டோம், வர்க்கமூலம் 3 w/4. மற்றது நிலைக்குத்துக்கூறு கண்டுட்டோம் y1. ஆகவே நிலைக்குத்துக்கூறும் கிடைக்கூறும் கண்டுட்டோம். மற்றது அல்ஃபா கணிக்க சொன்னது கணித்து விட்டோம். ஆகவே இப்போ கடைசி பகுதிக்கு போகின்றோம். இறுதி பகுதி பிள்ளைகளே இந்த பீட்டாவை கணிக்க வேண்டும். பீட்டா எவ்வாறு கணிக்கலாம்? நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், ஓஏயின் சமநிலையை கருதினால் பீட்டாவை கணிக்கலாம். ஆகவே மாணவர்களே நாங்கள் ஓஏயின் சமநிலையை கருதினால் ஓஏயின் சமநிலைக்கு ஓ பற்றி திருப்பத்தை எடுக்க போகின்றேன். மாணவர்களே ஓஏ என்ற கோலை நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் ஓஏ என்ற கோல் இவ்வாறு இருக்கின்றது. இதுதான் ஓ, இதுதான் ஏ. ஏயில் உள்ள விசை எவ்வாறு இருக்கின்றது? எங்களுக்கு ஏயில் உள்ள விசை மாணவர்களே இந்த திசையில் இருந்தது. எங்களுக்கு இந்த திசையில் இருந்தது மாணவர்களே. இங்கே x1 இருந்தது. மற்றது இதில் மற்ற விசை பிள்ளைகளே நாங்கள் இதில் y1 ஆக இருந்தது. மற்றது இதில் உள்ள விசை பிள்ளைகளே இதில் உள்ள விசைகள் எங்களுக்கு இருந்தது இது 10w. ஆகவே இப்பொழுது நாங்கள் இதில் உள்ள விசைகளை பார்க்கலாம். திருப்பத்தை எடுத்தால் எங்களுக்கு வந்தது மாணவர்களை மன்னிக்கவும், அதில் w என்ற விசை மாணவர்களே, அதில் கோலின் நிறைய நான் 10w என்று கூறினேன். கோலின் நிறைய w மாணவர்களே. ஆகவே நாங்கள் ஓஏயின் சமநிலைக்கு ஓ பற்றி திருப்பத்தை கருதினால் எங்களுக்கு வரும் x1 தர 2a cos பீட்டா. x1 தர 2a cos பீட்டா. ஏற்கனவே நான் கூறியிருந்தேன் அதற்கான தூரம் 2a cos பீட்டா என்று. அவ்வாறே y1க்கான திருப்பம் மாணவர்களே, y1 என்ற திருப்பம் நாங்கள் குறித்திருந்தோம். நாங்கள் எடுக்கின்றது முரண்மணிக்கூட்டு திசை. y1 என்ற திருப்பம் மாணவர்களே பார்த்தீங்கள் என்று சொன்னால் y1 என்ற திருப்பம் y1 நாங்கள் குறித்திருக்கின்றோம் கீழ் நோக்கி. ஆகவே இந்த பக்கமாக நாங்கள் திருப்பத்தை எடுக்கும்போது y1 என்ற திருப்பம் மாணவர்களே y1 என்ற திருப்பம் மறையாக இருக்கும். ஆகவே சய y1 தர 2a sin பீட்டா, மற்றது சய w தர a sin பீட்டா மாணவர்களே சமன் 0. ஆகவே இதிலிருந்து நாங்கள் இப்பொழுது கணிக்கலாம் என்னத்தை? எங்களுக்கு தேவையானது tan பீட்டாவை கணிக்க வேண்டும். ஆகவே x1க்கு பதிலாக பிரதியீடு செய்யலாம், y1க்கு பதிலாக பிரதியீடு செய்யலாம். நாங்கள் பிரதியீடு செய்தோம் என்று சொன்னால் அதிலிருந்து சுருக்கி எங்களுக்கு tan பீட்டா எங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களே. வர்க்கமூலம் 3/5 என கிடைக்கும். ஆகவே பீட்டா சமன் tan இன்வர்ஸ் வர்க்கமூலம் 3/5. ஆகவே இதிலிருந்து நாங்கள் பீட்டாவை கணித்து விட்டோம் மாணவர்களே. எங்களுடைய வினவப்பட்ட விடயம் மாணவர்களே, ஒன்று அல்ஃபாவை முதல்ல காண சொன்னது, ரெண்டாவது ஏயில் உள்ள மருதாக்கத்தின் கிடைநிலைக்குத்துக்கூறுகள் வினவப்பட்டிருந்தது, மூன்றாவதாக வினவப்பட்டது மாணவர்களே அதாவது ஓஏயின் சாய்வு. ஓஏ நிலைக்குத்துடன் என்ன சாய்வில் இருக்கும் என்று. ஆகவே நிலைக்குத்துடன் ஓஏயின் சாய்வு தான் மாணவர்களே tan இன்வர்ஸ் வர்க்கமூலம் 3/5. ஆகவே இங்கே நாங்கள் இந்த அதாவது மூட்டிய கோல் பகுதியில் நாங்கள் இன்றைய தினம் மேலதிகமான 2 வினாக்கள் செய்திருக்கின்றோம். இந்த வினாக்கள் மாணவர்களே நீங்கள் கடந்த கால பரீட்சை வினாக்களை எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால் அதே போன்ற வினாக்களாக இருக்கும். 2019ஆம் ஆண்டில் வந்த பரீட்சை வினாவை எடுத்து பார்த்தால்
ஏறத்தாழ அதே போன்ற ஒரு அமைப்புடைய ஒரு வினா அதற்குரிய ஒத்த வினாக்கள் தான் இங்கே நாங்கள் செய்திருக்கின்றோம். இவ்வாறான வினாக்கள் தான் எங்கள் பரீட்சைகளில் இடம்பெறும் மாணவர்களே. ஆகவே நாங்கள் மூட்டியகோல் பகுதியில் உள்ள வினாக்களை மிக இலகுவாக செய்து கொள்ளலாம். மாணவர்கள் இந்த மூட்டியகோல் பகுதியை தொடர்ந்தும் நீங்கள் இந்த NIE சேனலினூடாக, அதாவது யூடியூப்பில் NIE சேனலினூடாக நீங்கள் இந்த மூட்டியகோல் பகுதியை மீண்டும் மீட்டு பார்த்து அந்த வினாக்களை நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. ஆகவே இன்றைய தினம் இந்த மூட்டியகோல் பகுதியில் உள்ள வினாக்களை செய்ததுடன் நாங்கள் தொடர்ந்து அடுத்த வகுப்புகளில் மேலதிகமான வினாக்களை செய்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.